ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன் வையக மக்கள். நாம் இப்பொழுது நவபாஷான முருகர் பழனி மலை மீது தண்டாயுதபாணியாக அமைந்துள்ளார் என்று எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. ஆனால் இந்தியாவில் உள்ள எல்லா கோயில்களிலும் ஐம்பொன், வெண்கலம், கற்கள் ஆன சிலைகள்தான் உள்ளன. ஆனால் இந்தியாவில் உள்ள 2 கோயில்களில் மட்டுமே நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்ட அபூர்வமான சிலைகள் உள்ளன. அவை: 1. பழனி மலை மீது தண்டாயுதபாணியாக முருகன் சிலை. 2. பூம்பாறை மலையில் உள்ள குழந்தை வேலப்பர் முருகன் சிலை. உலகிலேயே நவபாஷாண சிலையை உருவாக்கி பிரதிஷ்டை செய்தவர் மாமுனி சித்தர் போகர் என்ற மாமுனிவராகும். இவர் உருவாக்கிய பழனிமலை முருகன் மட்டும்தான் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனால் பூம்பாறை முருகன் சிலையும் அவர்தான் நவபாஷாணத்தால் உருவாக்கியவர் என்பது தெரியாத செய்தியும் கூட. அதுபோல் அருள் பாலிப்பதிலும் பழனி முருகன் போன்று அருள் தர வல்லவர் என்பது அந்த கோவிலுக்கு சென்று அனுபவ ரீதியாக அடைந்தவர்கள்தான் தெரியும். சுமார் 10-12ஆம் நூற்றாண்டு வாக்கில் மாமுனி சித்தர் போகர் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். பாண்டவர் வனவாசம் மேற்கொண்டது போன்று கடைசி 12வது வனமான பழனி கொடைக்கானலில் மேற்கு தொடர்ச்சி மலையாகும். பழனி மலைக்கும் பூம்பாறை மலைக்கும் நடுவில் உள்ள யானைமுட்டி குகையில் அமர்ந்து தன் கற்று வந்த கலைகள் அனைத்தையும் சோதித்து அதற்கான மூலிகைகள், இரசாயன பொருட்கள் சேகரித்து முதலில் ஒரு முருகன் சிலையை உருவாக்கினார். அந்த சிலைதான் பழனி மலை மீது பிரதிஷ்டை செய்தார். தண்டம் கொண்டு அச்சிலையை உருவாக்கியதால் அதற்கு தண்டாயுதபாணி என்று பெயர் வைத்தார். அக்கோவிலே இறைவனிடம் வேண்டி சில பூதங்கள் கோவில் மற்றும் மண்டபங்களை கட்ட செய்தார் என்பது வரலாறு. பின்னர் மறுபடியும் சீன நாட்டிற்கு சென்று பஞ்சபூத சக்திகளை மீண்டும் பெற்று யானைமுட்டி குகைக்கு வந்து ஞான நிலையில் அடையும் பிரம்மத்தை உணர்ந்து கொள்ளவும் ஆதிபராசக்தியின் துணை கொண்டு குரு முப்பு என்ற அருமருந்தை நிலைநிறுத்தியும் பஞ்சபூதங்களை நிலைநிறுத்தியும் அதன் மூலம் குரு முப்பு சிலையை உருவாக்கினார். அந்த சிலைதான் பூம்பாறை மலையில் உள்ள சேர மன்னன் தவத்திற்கு பழனி முருகன் திருமண காட்சியளித்தது சேர மன்னனால் கட்டப்பட்டு திருமண மண்டபத்தில் பிரதிஷ்டையும் செய்தார். அருணகிரிநாதர் பூம்பாறை மலைக்கு வந்து முருகனை தரிசிக்க வந்தார். அப்போது இரவு நேரமானதால் கோவிலில் மண்டபத்தில் தங்கி தூங்கிவிட்டார். அப்போது ராட்சச ஒருத்தி அருணகிரிநாதரை கொல்ல வந்தபோது முருகன் குழந்தை வடிவம் கொண்டு காவி உடை அணிந்திருந்து அருணகிரிநாதர் மீது ஏறி விளையாடி கொண்டிருப்பதைக் கண்டு குழந்தையும் தாயும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணி அருணகிரிநாதரை கொல்லாமல் சென்று விட்டதாம் கூறப்படுகிறது. இதனை தனது ஞான திருஷ்டியால் நடந்த சம்பவத்தை கண்டு குழந்தை வேடம் வந்து தன் உயிரை காப்பாற்றியதால் குழந்தை வேலப்பர் என்று அழைக்கப்பட்டு குழந்தை வேலப்பராக இன்றும் அருள்பாலித்து வருகின்றார். அவரின் பக்கத்திலேயே அருணகிரிநாதரும் சிலையுடன் கோயில் உள்ளது. பூம்பாறைக்கு சென்றால் நாம் பார்க்கலாம் குழந்தை வேலப்பர் நவபாஷாண சிலையில் பூம்பாறை சிலையும் பழனி முருகன் சிலையும் ஒரே மாதிரியாக போகர் சித்தர் செய்திருப்பார். நவபாஷாண சிலை பழனி முருகர் தண்டாயுதம் கொண்டு நின்றிருப்பார். இங்கு குழந்தை வேலப்பராக காட்சியளிக்கிறார் பூம்பாறையில்.
ஓம் முருகா சரணம். இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு அப்பன் முருகனருளால் அனைவருக்கும் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக. ஓம் முருகா சரணம். முருகனின் மகன் ரவிமுருகன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. பழனி தண்டாயுதபாணிக்கு அரோகரா. பூம்பாறையில் நவபாஷாணத்தில் குழந்தை வேலப்பராக அருள்பாலித்து வரும் பூம்பாறை வேலப்பனுக்கு அரோகரா 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 அரோகரா.